முக்கிய செய்திகள். திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று அதி கனமழைக்கான ரெட் அலர்ட். சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்பு. தமிழ்நாடு முழுவதும் 15 அணைகள், 1500க்கும் மேற்பட்ட ஏரிகள் நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. கரையோர பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை. வாக்காளர் பட்டியலில் ஒவ்வொரு பெயரை நீக்குவதற்கும் தலா 80 ரூபாய் லஞ்சம். கர்நாடகாவில் பாஜக அரங்கேற்றிய தேர்தல் மோசடி அம்பலம். பீகாரில் பெண்களுக்கு மாதம் 30,000 ரூபாய் சம்பளத்துடன் நிரந்தர வேலை. 3.5 கோடி பெண் வாக்காளர்களை கவர புது திட்டங்களை அறிவித்தார் தேஜஸ்வி யாதவ். புதினை சந்தித்து பேசுவது வீண் முயற்சி என்ற டிரம்பின் கருத்தால் ரஷ்யா அதிருப்தி. அணு ஆயுத தாக்குதலுக்கான ஒத்திகையை நடத்தியதால் பதற்றம் அதிகரிப்பு. வணக்கம். வங்கக்கடலில் நீடிக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தமிழ்நாட்டில் வடகிழக்கு பருவமழை தீவிரமடைந்துள்ள நிலையில் கடந்த சில நாட்களாக மாநிலத்தின் பல்வேறு இடங்களில் பரவலாக மழை பெய்து வருகிறது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நேற்று இரவு 3வது நாளாக மழை பெய்தது. திருவள்ளூர் மாவட்டத்தில் பெய்த பலத்த மழை காரணமாக மீஞ்சூர், கலைஞர் நகர் குடியிருப்பு பகுதியில் 100க்கும் மேற்பட்ட வீடுகளை மழைநீர் சூழ்ந்துள்ளது. பொதுமக்கள் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். ரொம்ப பள்ளமேடு ஜாஸ்தியா இருக்கு. பாம்பு, பூச்சி நிறைய போகுது. பசங்களாம் கூட்டி ஸ்கூல் கடைக்கெல்லாம் போயிட்டு வர முடியாது. ரொம்ப கஷ்டமா இருக்கு. தண்ணி போறதுக்கு எந்த வழி இல்லை. தண்ணி கொஞ்சம் எடுத்து போற அளவுக்கு சரி பண்ணி விட்டாங்க, நல்லா இருக்கும். மழை ரொம்ப தண்ணி ஜாஸ்தியா இருக்கு. இன்னும் போக போக தண்ணி இருக்குதான் செய்யுது. அதை கொஞ்சம் சரி பண்ணி விட்டாங்கன்னா போதும். திண்டிவனத்தில் காவேரிப்பாக்கம் ஏரி நிரம்பி உபரி நீர் வெளியேறி வஹாப் நகர், இந்திரா நகர் பகுதிகளில் உள்ள குடியிருப்புகளை சூழ்ந்துள்ளதால் பொதுமக்கள் சிரமத்திற்கு ஆளாகினர். அரக்கோணத்தில் கொட்டி தீர்த்த மழை காரணமாக 60வது வார்டு பகுதியில் 20க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்தது. இதையடுத்து அந்த பகுதியில் தேங்கிய மழைநீர் மோட்டார் மூலம் அப்புறப்படுத்தும் பணி நடைபெற்றது. விழுப்புரம் மாவட்டத்தில் நேற்று மாலை பெய்த 2 மணி நேர மழை காரணமாக காந்தி பஜார், கண்ணகி நகர், முல்லை நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் பெருக்கெடுத்து ஓடியது. தொடர் மழை காரணமாக விழுப்புரம் மாவட்டம் வீடூர் அணைக்கு நீர்வரத்து 5700 கன அடியாக அதிகரித்த நிலையில் அந்த நீர் முழுவதும் 7 மதகுகள் வழியாக வெளியேற்றப்படுகிறது. வேலூர் மாவட்டம் பள்ளிக்கொண்டா பேருந்து நிறுத்தத்தில் சென்னை பெங்களூரு தேசிய நெடுஞ்சாலையில் சர்வீஸ் சாலையில் தேங்கி நின்ற மழை நீரால் வாகன ஓட்டிகள் சிரமத்திற்கு ஆளாகினர். குடியிருப்புகளை சூழ்ந்த மழை நீரை அகற்றும் பணியை ஆட்சியர் ஆய்வு செய்தார். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர், பர்கூர், போச்சம்பள்ளி உள்ளிட்ட பகுதிகளில் மிதமான மழை பெய்தது. திருப்பூர் மாவட்டம் காங்கேயம், வெள்ளக்கோவில் சுற்றுவட்டார பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கும் மேலாக மழை வெளுத்து வாங்கியது. வெள்ளக்கோவிலில் பெய்த கனமழையால் கரூர் கோவை தேசிய நெடுஞ்சாலை மழை நீர் குளம் போல் தேங்கியது. உடுமலைப்பேட்டையில் பலத்த மழை காரணமாக திருமூர்த்தி மலையில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டதால் அமனலிங்கேஸ்வரர் ஆலய வளாகத்தில் மழை நீர் சூழ்ந்தது. திருச்சி மற்றும் திண்டுக்கல் நகரின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை கொட்டியது. மதுரை மாவட்டம் மேலூர், முத்தமிழ் நகர், அண்ணா காலனி உள்ளிட்ட குடியிருப்பு பகுதிகளில் மழை நீர் புகுந்ததால் மக்கள் சிரமத்திற்கு உள்ளாகினர். இதையடுத்து கழிவுநீர் உறிஞ்சும் வாகனம் மூலம் மழைநீர் அப்புறப்படுத்தப்பட்டது. தருமபுரி மாவட்டம் தீர்த்தமலையில் 7 மணி நேரத்தில் 18 சென்டிமீட்டர் மழை கொட்டி தீர்த்தது. இதனால் அரூரிலிருந்து தீர்த்தமலை செல்லும் சாலையில் வீரப்பநாயக்கன்பட்டி கிராமத்தில் காட்டாற்று வெள்ளம் பாய்ந்தது. தொடர் மழை காரணமாக மேட்டுப்பாளையம் உதகை மலை ரயில் பாதையில் பல இடங்களில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதால் 6வது நாளாக இன்றும் மலை ரயில் போக்குவரத்து ரத்து செய்யப்பட்டுள்ளது. கனமழை எதிரொலியாக சேலம் ஏற்காடு மலைப்பாதையில் நாளை வரை கனரக வாகனங்கள் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே தொடர் கனமழை காரணமாக தருமபுரி மாவட்டத்தில் பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் வங்கக்கடலில் நீடிக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களுக்கு இன்று அதி கனமழைக்கான சிவப்பு எச்சரிக்கை விடப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் பலத்த மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் எச்சரித்துள்ளது.
தொடர் மழை காரணமாக தமிழகத்தில் இதுவரை 15 அணைகள் 1522 ஏரிகள் நிரம்பி உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தென்மேற்கு பருவமழையை தொடர்ந்து வடகிழக்கு பருவமழை காலத்தின் துவக்கத்திலேயே மாநிலத்தின் பரவலாக மழை பெய்து வருகிறது. தொடர் மழையால் முக்கிய அணைகள், ஏரிகள் மற்றும் நீர்நிலைகள் நீர்மட்டம் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது. தென்பெண்ணை ஆற்றின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக திருவண்ணாமலை மாவட்டத்தில் உள்ள சாத்தனூர் அணை நிரம்பியதை அடுத்து அணையில் இருந்து திறக்கப்படும் தண்ணீரின் அளவு நேற்றிரவு 15,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து கள்ளக்குறிச்சி, விழுப்புரம், கடலூர் மாவட்ட கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. திருக்கோவிலூரில் வருவாய்த்துறையினர் ஒலிபெருக்கி மூலம் மக்களை எச்சரித்தனர். சாத்தனூர் அணையில் அதிகப்படியான தண்ணீர் திறக்கப்படுவதால் தென்பெண்ணை ஆற்றங்கரை ஓரமாக வசிக்கும் பொதுமக்கள் அனைவரும் பாதுகாப்பாக இருக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக் கொள்ளப்படுகிறது. நீர்நிலை அருகில் செல்ல வேண்டாம் என கேட்டுக் கொள்ளப்படுகிறது. இங்கனம் வருவாய் வட்டாட்சியர், திருக்கோவிலூர். காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் மழை காரணமாக திருச்சி முக்கொம்பில் இருந்து கொள்ளிடம் ஆற்றில் திறந்துவிடப்படும் தண்ணீரின் அளவு 30,000 கன அடியாக அதிகரிக்கப்பட்டிருப்பதால் கொள்ளிடம் கரையோர மக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு திருச்சி மாவட்ட ஆட்சியர் திரு செந்தில்குமார் அறிவுறுத்தியுள்ளார். ஆந்திராவில் பெய்து வரும் கனமழை காரணமாக சித்தூர், கிருஷ்ணாபுரம் அணையில் இருந்து உபரி நீர் வெளியேற்றப்படுவதால் கொச்சஸ்தலை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதையடுத்து திருத்தணி, பள்ளிப்பட்டு பகுதி மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. சிவகங்கை மாவட்டத்தில் திருபுவனம், மானாமதுரை உள்ளிட்ட வைகை ஆற்று படுகையில் கட்டப்பட்டுள்ள 5க்கும் மேற்பட்ட படுகை அணைகள் நிரம்பி வழிந்து வருகின்றன. இதையடுத்து படுகை அணையின் வலது மற்றும் இடது பிரதான கால்வாய்கள் மூலம் கண்மாய்களுக்கு தண்ணீர் திறக்கப்பட்டுள்ளது. 250 ஏக்கர் பரப்பளவுள்ள பிரமனூர் கண்மாய்க்கு கடந்த 3 நாட்களாக தண்ணீர் சென்ற வண்ணம் உள்ளது. பிரமனூர் கண்மாயை நம்பி 1500 ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன. கண்மாய்க்கு தண்ணீர் வந்து கொண்டிருப்பதால் விவசாயிகள் நெல் நடவு பணிகளில் தீவிரம் காட்டி வருகின்றனர். திருபுவனம் புதூர் வைகை படுகையில் 47 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டுள்ள கானூர் படுகை அணை மூலம் முதுவந்திடல், வாவியரேந்தல், கொத்தன்குளம், பழையனூர் உள்ளிட்ட கண்மாய்கள் பாசன வசதி பெறுகின்றன. பழையனூர் கால்வாயில் தண்ணீர் செல்வதால் அப்பகுதி விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். டேம் கட்டினதுனால எங்களுக்கு 7 கிலோமீட்டர்லேருந்து வர்றது தண்ணி 3 கிலோமீட்டரில் போய் சேருது. மழைகள் அதிகமாக பெஞ்சாதான் எங்களுக்கு தண்ணி கம்மாய்க்கே வரும். மழை பெஞ்சால் அதிகமாக பெஞ்சால் நஷ்டம் தான். எங்களுக்கு மழை பெஞ்சாதான் லாபம். அதனால் ஆலங்குளம், முதுவந்தல், கீழச்சொரிக்குளம், மேலச்சொரிக்குளம், ஆனக்குளம், பத்துப்பட்டி, பழையனூர் இத்தனை கம்மாய்க்கு எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரதேசமாக அந்த தண்ணி வந்து அமைஞ்சது. தட்டாங்குளம் படுகை அணையிலேருந்து பெரம்பலூர் கிராமத்துக்கு வந்து தண்ணி இப்போ போய்க்கிருக்கு. ஆற்றுலேருந்து ஒரு ஆற்றுல வந்து 3000 கன அடிக்கு மேலே இப்போ தண்ணி வந்துக்கு இருக்குது. பெரம்பலூரில் வந்து 1800 ஏக்கர் பரப்பில் விவசாயம் நடைபெறுகிறது. கம்மாயில் தண்ணி இப்போ தற்போதைக்கு இல்லை. ஒரு 20 நாளைக்கு தொடர்ந்து ஆற்றுல தண்ணி வந்தால் தான் விவசாயம் நடக்கும். மழை பெய்யும்னு ரொம்ப நம்பிக்கையில் இருக்கேன். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கல்வராயன்மலை அடிவாரத்தில் உள்ள கோமுகி அணையின் நீர்மட்டம் 42 அடியாக அதிகரித்துள்ள நிலையில் அணைக்கு வினாடிக்கு 1500 கன அடி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது. ஜவ்வாதுமலை அடிவாரத்தில் பெய்து வரும் மழை காரணமாக நாகநதி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது செய்யாற்றில் கலப்பதால் காஞ்சிபுரம் மாவட்டம் உத்திரமேரூர், வாலாஜாபாத் பகுதி கிராம மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. இதேபோன்று மாநிலத்தின் முக்கிய அணைகள் மற்றும் நீர்நிலைகள் நிரம்பி வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். இந்நிலையில் மாநிலம் முழுவதும் 38 மாவட்டங்களில் மொத்தம் 14,141 ஏரிகள் உள்ளதாக தெரிவித்துள்ள நீர்வளத்துறை இவற்றில் 1522 ஏரிகள் முழுவதுமாக நிரம்பியுள்ளதாக கூறியுள்ளது. அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 390 குளங்கள் நிரம்பியுள்ளன. 77 முதல் 99% வரை 1832 ஏரிகளும், 51 முதல் 75% வரை 1842 ஏரிகளும் நிரம்பியுள்ளன. கர்நாடகாவில் வாக்காளர் பட்டியலில் இருந்து ஒவ்வொரு வாக்காளர் பெயரை நீக்குவதற்கும் தலா 80 ரூபாய் இடைத்தரகர்களுக்கு கொடுக்கப்பட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. பீகார், கர்நாடகா, மகாராஷ்டிரா ஆகிய மாநிலங்களில் வாக்காளர் பட்டியலில் பெரும் முறைகேடு நடைபெற்றதாக எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல் காந்தி தொடர்ந்து குற்றம் சாட்டி வருகிறார். இது தொடர்பாக கர்நாடக காவல்துறை தரப்பில் சிறப்பு புலனாய்வு குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று வருகிறது. இதில் 2023ஆம் ஆண்டு கர்நாடக சட்டமன்ற தேர்தலுக்கு முன்னதாக ஆல்
ஆலன் தொகுதியில் ஆயிரக்கணக்கான வாக்காளர்களின் பெயர்கள் லஞ்சம் கொடுத்து நீக்கப்பட்டது தெரிய வந்துள்ளது. 2022ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் 2023ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் வரை ஆலந்த் சட்டமன்ற தொகுதியில் பெயர் நீக்கம் கோரி 6018 விண்ணப்பங்கள் தாக்கல் செய்யப்பட்டதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ஆனால் தேர்தல் அதிகாரிகள் வீடு வீடாக சென்று சரிபார்த்ததில் 24 பெயர்கள் மட்டுமே உண்மையில் நீக்கப்பட வேண்டியவை என்பது தெரியவந்தது. கர்நாடக சிறப்பு புலனாய்வு குழு தகவல் படி வாக்காளர் நீக்கத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட ஒவ்வொரு விண்ணப்பத்திற்கும் சம்பந்தப்பட்ட ஆபரேட்டர்களுக்கு 80 ரூபாய் லஞ்சமாக கொடுக்கப்பட்டது தெரிய வந்தது. கலபுராகி மாவட்டத்தில் முகமது அஷ்பக் மற்றும் MD அக்ரமுக்கு சொந்தமான ஒரு தரவு மையத்திலிருந்து பெயர்களை நீக்குவதற்கான போலி விண்ணப்பங்கள் சமர்ப்பிக்கப்பட்டு டேட்டா என்ட்ரி ஆபரேட்டர்களாக பணியாற்றிய அக்ரம், ஜுனைத், அஸ்லம் மற்றும் நதீம் ஆகியோரின் ஒத்துழைப்புடன் பாஜகவினர் இந்த மோசடியை அரங்கேற்றியுள்ளதை சிறப்பு புலனாய்வு குழு கண்டறிந்துள்ளது. தேர்தல் ஆணைய இணையதளத்தில் விண்ணப்பங்களை சமர்ப்பிக்க குறைந்தது 75 செல்போன் எண்கள் மோசடியாக பயன்படுத்தப்பட்டதும் தெரிய வந்துள்ளது. அவற்றில் பெரும்பாலான எண்கள் தினக்கூலி மற்றும் கோழிப்பண்ணை தொழிலாளர்கள், காவல்துறையினரின் உறவினர்கள் ஆகியோரின் பெயரில் இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. வாக்கு திருட்டு மோசடி தொடர்பாக ஆலன் தொகுதியில் 4 முறை MLA-வாக இருந்த பாஜக மூத்த தலைவர் திரு சுபாஷ் குட்டேதருக்கு சொந்தமான இடங்களில் சிறப்பு புலனாய்வு குழு சோதனை நடத்தியது. பீகாரில் இந்தியா கூட்டணி ஆட்சி அமைந்தால் பெண்களுக்கு மாதம் 30,000 ரூபாய் சம்பளத்துடன் நிரந்தர வேலை வழங்கப்படும் என RJD தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் அறிவித்துள்ளது தேர்தல் களத்தை சூடுபிடிக்க செய்துள்ளது. 243 தொகுதிகளை கொண்ட பீகார் சட்டப்பேரவைக்கு 2 கட்டங்களாக தேர்தல் நடைபெற உள்ளது. முதற்கட்டமாக 121 தொகுதிகளுக்கு அடுத்த மாதம் 6ஆம் தேதியும், இரண்டாம் கட்டமாக 122 தொகுதிகளுக்கு 11ஆம் தேதியும் தேர்தல் நடத்தப்பட உள்ளது. அடுத்த மாதம் 14ஆம் தேதி வாக்குகள் எண்ணப்பட்டு அன்றே முடிவுகள் அறிவிக்கப்பட உள்ளன. மாநிலத்தின் மொத்த வாக்காளர்களான 7.43 கோடியில் 3.5 கோடியாக உள்ள பெண் வாக்காளர்கள் தேர்தலில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கும் சக்தியாக திகழ்கின்றனர். இந்நிலையில் அவர்களை குறிவைத்து பல்வேறு புதிய வாக்குறுதிகளை ராஷ்டிரிய ஜனதாதளம் தலைவர் திரு தேஜஸ்வி யாதவ் அறிவித்துள்ளார். ஜீவிகா தீதிகள் என்று அழைக்கப்படும் சுய உதவிக்குழு பெண்கள் 1.5 கோடி பேர் உள்ள நிலையில் அதன் பொறுப்பாளர்களாக உள்ள 1.25 லட்சம் பெண்களும் மாதந்தோறும் 30,000 ரூபாய் சம்பளத்துடன் நிரந்தர அரசு ஊழியர்களாக மாற்றப்படுவார்கள் என்று அறிவித்துள்ளது பீகார் மக்களிடையே பேசு பொருளாக மாறியுள்ளது. மகளிர் சுய உதவி குழு உறுப்பினர்கள் பெறும் கடன்களுக்கான வட்டி தள்ளுபடி செய்யப்படும் என்றும் எதிர்காலத்தில் வட்டியில்லா கடன்கள் வழங்கப்படும் என்றும் திரு தேஜஸ்வி அறிவித்துள்ளார். மேலும் சகோதரிக்கு மரியாதை திட்டத்தின் மூலம் பெண்களுக்கு மாதம் 2,500 ரூபாய் வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளித்துள்ள ராஷ்டிரிய ஜனதாதளம் மகள் உதவி திட்டம், தாய் உதவி திட்டம் என பெண்களை குறிவைத்து புது திட்டங்களை அறிவித்துள்ளது. ராஷ்டிரிய ஜனதாதளம் ஆட்சி அமைந்தால் குடும்பத்தில் ஒருவருக்கு அரசு வேலை வழங்கப்படும் என்றும் திரு தேஜஸ்வி தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சி காலத்தில் நெடுஞ்சாலைத்துறை ஒப்பந்த முறைகேடு தொடர்பாக எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய நண்பர்கள் முன்னாள் அமைச்சர் SP வேலுமணி தொடர்பான நிறுவனங்கள் மீது லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. முந்தைய அதிமுக ஆட்சி காலத்தில் தஞ்சை, சிவகங்கை கோட்டங்களில் மேற்கொள்ளப்பட்ட சாலை மேம்பாடு, பராமரிப்பு திட்டங்கள் குறித்தும், கோவை கோட்டத்தில் ஆத்துப்பாலம், உக்கடம் மேம்பால கட்டுமான திட்டம் குறித்தும் லஞ்ச ஒழிப்புத்துறை விரிவான விசாரணை நடத்தியது. இதில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியின் நெருங்கிய நண்பர்கள் நிறுவனமான SPK & Co மற்றும் RR இன்ஃப்ரா நிறுவனங்கள் சாலை பணிக்கான டெண்டரை பெற்றதில் முறைகேடு செய்தது தெரியவந்தது. அதன்படி சாலை பணிகளுக்கான RR இன்ஃப்ரா நிறுவனம் 655 கோடி ரூபாய், JSV இன்ஃப்ரா நிறுவனம் 493 கோடி ரூபாய் டெண்டரை பெற்றதில் முறைகேடு செய்தது தெரியவந்தது. மொத்தம் 2000 கோடி ரூபாய் சாலை ஒப்பந்த பணிகளை விதிகளை மீறி பெற்று அரசுக்கு 20 கோடி ரூபாய் இழப்பு ஏற்படுத்தியதாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. இதில் RR இன்ஃப்ரா நிறுவனம் 1 கோடியே 65 லட்சமும், JSV நிறுவனம் 8 கோடியே 50 லட்சமும், KCB நிறுவனம் 2 கோடியே 62 லட்சமும், SPK நிறுவனம் 7 கோடியே 73 லட்சமும் இழப்பு ஏற்படுத்தியது விசாரணையில் கண்டுபிடிக்கப்பட்டது. இதையடுத்து SPK & Co நிறுவனம் மற்றும் RR இன்ஃப்ரா நிறுவனம் மீதும் முன்னாள் அமைச்சர் திரு வேலுமணி தொடர்புடைய நிறுவனமான KCB இன்ஜினியர் நிறுவனத்தின் மீதும் JSV என்ற நிறுவனத்தின் மீதும் லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது. தகுதியில்லாத JSV நிறுவனத்திற்கு சான்றிதழ் தந்த புகாரில் தஞ்சை மாநகராட்சி செயற்பொறியாளராக இருந்த ஜெகதீசன் மீதும் வழக்கு பாய்ந்துள்ளது.
உக்ரைன் போர் நிறுத்த முயற்சிகள் பலனளிக்காத நிலையில் அணு ஆயுத தாக்குதலுக்கான ஒத்திகையில் ஈடுபடுமாறு ரஷ்ய படைகளுக்கு அதிபர் புதின் உத்தரவிட்டிருப்பது பெரும் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. நாட்டோ அமைப்பில் சேர முயன்ற உக்ரைன் மீது ரஷ்யா தாக்குதல் நடத்தியது. இதையடுத்து இருதரப்புக்கும் இடையிலான போர் 3 ஆண்டுகளுக்கு மேலாக தொடரும் சூழலில் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் போரை நிறுத்த தீவிர முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறார். உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கியை வெள்ளை மாளிகைக்கு அழைத்து பேச்சுவார்த்தை நடத்திய அவர் ரஷ்ய அதிபர் புதினை அலாஸ்காவில் சந்தித்து போர் நிறுத்தம் தொடர்பாக ஆலோசனை நடத்தினார். அடுத்த கட்டமாக ஹங்கேரி தலைநகர் புட்டாபெஸ்டில் புதினை ட்ரம்ப் சந்தித்து பேசுவார் என அறிவிக்கப்பட்ட நிலையில் திடீரென அந்த திட்டத்தை ரத்து செய்வதாக வெள்ளை மாளிகை அறிவித்தது. புதினுடன் வீண் சந்திப்பை ட்ரம்ப் விரும்பவில்லை என அமெரிக்க தரப்பில் தெரிவிக்கப்பட்டது. அதற்கு பதிலடியாக புதினும் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்றும் இரு தலைவர்களின் சந்திப்பு மிகவும் திட்டமிடப்பட்டதாக இருக்க வேண்டும் என்றும் கிரெம்லின் மாளிகையின் செய்தி தொடர்பாளர் டிமித்ரி பெஸ்கோவ் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவின் நடவடிக்கை புதினை கடும் அதிருப்தியில் ஆழ்த்தியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்நிலையில் அணுசக்தி படைப்பயிற்சியை மேற்கொள்ள ராணுவ தளபதிக்கு அதிபர் புதின் காணொலி மூலம் உத்தரவிட்டுள்ளார். அதன்படி அணு ஆயுதங்களுடன் கண்டம் விட்டு கண்டம் பாயக்கூடிய அதிநவீன யாஸ் ஏவுகணை பிளெஸ்டெஸ்ட் ஏவுதளத்தில் இருந்து சோதிக்கப்பட்டது. அதேபோல் கடற்படைக்கு சொந்தமான நீர்மூழ்கி கப்பலில் இருந்து அணு ஆயுத திறன் கொண்ட சினேவா ஏவுகணை ஏவப்பட்டு சோதனை நடத்தப்பட்டுள்ளது. அந்த காட்சிகளை ரஷ்ய ராணுவம் வெளியிட்டுள்ளது. உக்ரைனில் ரஷ்யா கைப்பற்றிய பகுதிகளை திரும்ப ஒப்படைக்க முடியாது என்பதில் புதின் உறுதியாக உள்ளதாக கூறப்படுகிறது. ஆனால் ரஷ்யா ஆக்கிரமித்துள்ள பகுதிகளை தங்கள் வசம் ஒப்படைக்க வேண்டும் என ட்ரம்ப் மூலம் உக்ரைன் அதிபர் செலன்ஸ்கி வலியுறுத்தி வருவதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனால் அமைதி பேச்சுவார்த்தையில் ஏற்கனவே இழுபறி நீடித்து வருகிறது. உக்ரைன் போர் விரைவில் முடிவுக்கு வரும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் ட்ரம்ப் புதின் நேரடி பேச்சுவார்த்தை ரத்து செய்யப்பட்டிருப்பதும் ரஷ்யா அணு ஆயுத ஒத்திகையில் ஈடுபட்டுள்ளதும் உலக நாடுகளிடையே பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது. செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட டீப் ஃபேக் வீடியோ மற்றும் கண்டென்ட்களில் தனி நபர்கள் பயனர்களுக்கு தீங்கு விளைவிக்கும் போலியான தகவல்கள் பரப்பப்படுவதை தடுக்க தகவல் தொழில்நுட்ப விதிகளில் திருத்தம் செய்ய மத்திய அரசு முடிவு செய்துள்ளது. இதற்கான வரைவு திருத்த விதிகளை அமைச்சகம் தனது இணையதளத்தில் வெளியிட்டுள்ளது. இதன்படி டீப் ஃபேக் அல்லது செயற்கையாக தயாரிக்கப்பட்ட உள்ளடக்கங்களை பயனர்கள் வேறுபடுத்தி பார்க்கும் வகையில் அவற்றில் லேபிள் மூலம் அடையாளப்படுத்துவது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. அதேபோல மெட்டா போன்ற முக்கிய சமூக ஊடக தளங்கள் பதிவேற்றம் செய்யப்படும் கண்டென்ட்டுகள் செயற்கையாக உருவாக்கப்பட்டதா என்பது குறித்து பயனரின் உறுதிமொழியை பெற வேண்டும் என்றும் அத்தகைய உறுதிமொழியை சரிபார்க்க தொழில்நுட்ப வசதிகளை பயன்படுத்த வேண்டும் என்றும் விதிமுறை வகுக்கப்பட்டுள்ளது. இந்த திருத்தங்கள் பயனர் விழிப்புணர்வை ஊக்குவித்தல், கண்டறியும் தன்மையை மேம்படுத்தல் மற்றும் பொறுப்புணர்வை உறுதி செய்தல் ஆகியவற்றை நோக்கமாக கொண்டிருப்பதாக தகவல் தொழில்நுட்ப அமைச்சகம் விளக்கமளித்துள்ளது. இந்த வரைவு திருத்த விதிகள் குறித்து பொதுமக்கள் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை தங்கள் கருத்துக்களை தெரிவிக்கலாம். தமிழ்நாடு டிஜிபியாக தங்களுக்கு வேண்டியவர்களை நியமிக்க மத்திய அரசு மேற்கொண்ட அடாவடியால் புதிய டிஜிபி நியமனத்திற்கு தாமதம் என சட்டத்துறை அமைச்சர் திரு ரகுபதி விளக்கமளித்துள்ளார். இது தொடர்பாக அவர் விடுத்துள்ள அறிக்கையில் டிஜிபியின் பதவிக்காலம் கடந்த ஆகஸ்ட் மாதம் நிறைவடைந்தும் புதிதாக டிஜிபி நியமிக்கப்படவில்லை என்றும் தங்களுக்கு ஏற்ற நபரை நியமிக்க வேண்டும் என்பதற்காகவே கால தாமதம் செய்யப்படுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி திரு பழனிசாமி கூறியுள்ளதை சுட்டிக்காட்டி விளக்கமளித்துள்ளார். உச்சநீதிமன்றத்தில் வழக்கு இருந்ததால் புதிய டிஜிபி நியமனத்திற்கான பட்டியல் மத்திய அரசு பணியாளர் தேர்வாணையத்திற்கு உரிய காலத்தில் அனுப்ப இயலவில்லை என்றும் வழக்கு முடிந்த பின் அந்த பட்டியல் அனுப்பி வைக்கப்பட்டதாக திரு ரகுபதி தெரிவித்துள்ளார். அதன் பிறகு டிஜிபி நியமன பட்டியல் தொடர்பாக யுபிஎஸ்சி நடத்திய கூட்டத்தில் விதிகளுக்கு புறம்பாக சில பெயர்கள் முன்மொழியப்பட்டதாகவும் அதை தமிழ்நாடு அரசு ஏற்கவில்லை என்று குறிப்பிட்டுள்ள அமைச்சர், மாநில உரிமைகளை மதிக்கும் ஒரு அரசு எடப்பாடி திரு பழனிசாமி போல் அமைதி காக்க முடியாது என்று காட்டமாக கூறியுள்ளார். யுபிஎஸ்சி அனுப்பிய பட்டியலை தமிழ்நாடு அரசு ஏற்காததற்கான காரணத்தை விளக்கி கடிதம் எழுதப்பட்டிருப்பதாகவும் ஆனால் அதற்கு எந்த பதிலும் வரவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். தங்களுக்கு வேண்டப்பட்ட நபரை தமிழ்நாட்டில் டிஜிபியாக அமர்த்த மத்திய அரசு முயலும் அடாவடிதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் என விரிவாக கூறியுள்ள திரு ரகுபதி, தற்போது டிஜிபி நியமனத்தை குறை கூறும் திரு பழனிசாமி, ஜெயலலிதா அவரது ஆட்சியில் எத்தனை ஆண்டுகள் டிஜிபி இல்லாமல் அரசை நடத்தினார் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் என தெரிவித்துள்ளார்.
திண்டுக்கல் அருகே தொடர் மழை காரணமாக திராட்சை பழங்கள் கொடியிலேயே வெடிப்பு ஏற்பட்டு சேதமாகி வருவதால் இழப்பை சந்தித்து வருவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். திண்டுக்கல்லில் சிறுமலை அடிவார பகுதிகளான வெள்ளோடு, நரசிங்காபுரம், காந்தி கிராமம், அம்பாத்துறை, அமளிநகர், பெருமாள் கோயில்பட்டி, ஊத்துப்பட்டி, மெட்டூர் உள்ளிட்ட பல கிராமங்களில் பல நூறு ஏக்கர் பரப்பளவில் பன்னீர் திராட்சை சாகுபடி செய்யப்பட்டுள்ளது. இந்நிலையில் கடந்த ஒரு வாரமாக பெய்து வரும் கனமழை காரணமாக கொடியில் காய்த்துள்ள திராட்சை பழங்களில் வெடிப்பு ஏற்பட்டு உதிர்ந்து விழுவதாக விவசாயிகள் கவலை தெரிவித்துள்ளனர். ஒரு வாரமாக பார்த்தீங்கன்னா ரொம்ப மழை பெஞ்சு திராட்சையில் ரொம்ப வெடிச்சு போச்சு. போன வாரம் கூட பரவாயில்ல, ஒரு 40 ரூபா 50 ரூபா விளைவத்துக்கு இருந்துச்சு. இந்த ஒரு வாரம் பெஞ்ச மழையில் திராட்சை விலை அப்படியே படுத்துருச்சு. இன்றைக்கி நிலைமைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 20 ரூபா 25 ரூபா அந்த ரேஞ்சில் தான் இருக்குது திராட்சையோட விலை. இதே மாதிரி இன்னும் மழை பெஞ்சிக்கிட்டே இருந்தால் எங்களுக்கு ரொம்ப நஷ்டமாக. தொடர் மழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை வேளாண் துறை அதிகாரிகள் மூலம் நேரில் கணக்கெடுத்து அரசு மானியம் வழங்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என திராட்சை விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். மீண்டும் முக்கிய செய்திகள். வங்கக்கடலில் நீடிக்கும் காற்றழுத்த தாழ்வு பகுதி காரணமாக திருவள்ளூர், ராணிப்பேட்டை மாவட்டங்களில் இன்று அதி கனமழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் கணித்துள்ளது. தொடர்மழை காரணமாக தமிழகத்தில் இதுவரை 15 அணைகள், 1522 ஏரிகள் நிரம்பி உள்ளதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். கர்நாடகாவில் வாக்காளர் பட்டியலில் இருந்து ஒவ்வொரு வாக்காளர் பெயரை நீக்குவதற்கும் தலா 80 ரூபாய் இடைத்தரகர்களுக்கு கொடுக்கப்பட்டது விசாரணையில் அம்பலமாகியுள்ளது. இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் சன் டிவியில் செய்திகள் மாலை 6 மணிக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள QR கோடை ஸ்கேன் செய்து சன் நியூஸ் வாட்ஸ்அப் சேனலில் இணைந்திருங்கள். வணக்கம். வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.